சாலமோன் மேல கர்த்தர் எப்படி கோபமாக இருந்தார், உடனே வந்துச்சு, அவன் எப்படி விழுந்து போனான், அதுதான் பாக்குறேன். இன்னைக்கு எப்படி கர்த்தருடைய கோபத்துக்கு அவன் என்னென்ன காரியங்களை செய்தான், அதை பார்த்து நம்ம முடிக்க போறோம். கர்த்தர் மிகவும் நேசிக்கிற மனுஷனா இருந்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் 4 காரியங்கள்ல விழுந்து போக ஆரம்பித்தான். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? ஆசை. கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள எதை குறித்து ஆசை இருக்குது? இந்த உலகத்தை குறித்தா, இம்மையை குறித்தா? ரெண்டாவது காரியம் ஐக்கியம். சாலமோன் ஐக்கியமா இருந்தான். யாரு கூட அவன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணான், யாரு கூடவே ஸ்பெண்ட் பண்ணி எதை செஞ்சிருந்தான். மூணாவது காரியம் என்ன தெரியுமா? அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். பூரணமா இல்ல. சர்ச்சுக்கும் வருவான், விக்கிரகத்துக்கும் அங்க தூபம் எடுக்குவான், இங்க பலி செலுத்துவான். ஏன்னா பூரணமா பின்பற்றல் ஆண்டு சொல்லியிருக்கிறார். நாலாவது காரணம் தெரியுமா? பொல்லாப்பானதை செய்தான். பொல்லாப்பு என்ன தெரியுமா அர்த்தம்? எந்த ஆலயத்தை கட்டினானோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதே கையால கர்த்தருக்கு விரோதமாய் விக்கிரக ஆலயங்களை என்ன பண்ணான். ஆண்டவர் உடனே தண்டனை கொடுத்துட மாட்டார். பொறுமை உள்ளவர். வேதம் தான் சொல்லுது, அவன் எல்லாரும் மனம் திரும்பி வெயிட் பண்றான். இப்ப இவ்வளவு காரியம் செய்யற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணி தான் இருக்கிறார். அவன் ஆசை வச்சிருந்தான், ஐக்கியமா இருந்தான், பின்பற்றல, பொல்லாங்கானதை செய்தான். இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம யாருன்னா பிடிச்சவங்க தப்பு பண்றாங்க, நம்ம என்ன செய்வாங்களே? உடனே கேட்டுருவோம், இல்ல என்ன பண்ணுவோம்? தண்டிக்க ஆரம்பிக்குவோம். ஆனா சாலமோன் பாருங்க, அந்த இவ்வளவு தப்பு செய்யறப்ப கூட கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் ஒண்ணுமே கேட்கல. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு, நல்ல கவனிங்க, மனசு கேட்கலங்க. அபிஷேகம் பண்ணி எதுக்கு வச்சார் தெரியுமா? கூடவே வைப்பதற்காக தான். தள்ளி விடத்துக்கு இல்ல. நியாயாதிபதியா வரல, ரட்சகரா வந்திருக்கிறார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். சாலமோன் மேல் அவ்வளவு அன்பு வைத்தார். எல்லாத்தையும் கொடுத்தாரு, உயர்த்தி வைத்தார், மிகவும் அன்பு கூர்ந்தார், கிருபையின் பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை சகோதரர் நடுவில் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவன் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்து தூரம் போயிட்டான். இப்ப ஆண்டு சொல்றாரு, 2 முறை தரிசனம் ஆகிறாராம். பாருங்க, ஒரு ராஜா வாங்கிட்டு இவ்வளவு நன்மைகளை செய்தாரு. இவன் தப்பு பண்ண உடனே தண்டிக்கப்பட வேண்டிய அவனிடத்துல வந்து கர்த்தர் திரும்ப பண்றாருங்களா? 2 முறை. வேதம் சொல்லுகிறது வாசிங்களா, 2 விசை தரிசனமாகி. விக்கிரக கோயிலை கட்டிட்டான், கர்த்தரை பின்பற்றல, வைராக்கியமெல்லாம் போயிடுச்சு, ஊழிய சக்சஸ் எல்லாமே கட்டிட்டான். ஆண்டவர் தெரிந்து கொள்ள எல்லா கனத்தையும் மகிமையும் வாங்கினான், ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஆனா கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை அவங்ககிட்ட 2 விஷயம் வராரு. அவர் பாருங்களேன், எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் பாருங்களா. கனிகளை பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை விட கனிகள் முக்கியம். ஆமென். வரங்களை விட பரிசுத்தம் முக்கியம். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை விட சத்தியம் முக்கியம், சாட்சி முக்கியம். செடி சின்னதா இருந்துச்சு, என்ன பண்ணிடலாம்? ஒரு செடி ஒரு தப்பு முதல் முறை தப்புன்னு தெரியுதா, நம்ம என்ன பண்ணிடணும்? அதை அப்பத்துக்கு அப்பவே விட்டு கர்த்தரோட பக்கம் என்ன பண்ணிடணும்? அந்த தப்பு சுபாவமா மாறும் பொழுது அது பாவமா மாறுது. அல்லேலூயா. அது பாவமா மாறும் பொழுது மரணமாய் மாறுது. ஆமென் சொல்லுவீங்களா? பாவம் பூரணம் ஆகும் பொழுது மரணம். பாவத்தினால இருதயம் தான் முதல்ல கடினமாகும். எவ்வளவு சொன்னாலும் இருதயம் என்ன பண்ணாது? பாருங்க, கர்த்தருடைய ஆவியான சில பிள்ளைகளை நடத்துவார். சொல்றப்பவே இருதயத்துல குத்தப்பட்டு பேதுரு பிரசங்கிக்கிறாரு. 3000 பேர் குத்தப்பட்டு உடனே வந்துட்டாங்க. நீங்க நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? குத்தப்பட்ட உடனே திரும்பிடுமா, இல்ல பாவத்தின் வஞ்சனையினால் கடினமாகிறோமா? பாருங்க, இவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கடினம் ஆயிடுச்சு, திரும்பவே இல்லை. நீங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை விட்டு போயினே இருந்தோம்னா இந்த இருதயம் என்ன மாறிடும்? கடினமாய் மாறிடும். அதான் ஆண்டவர் சொல்றப்ப 2 முறை தரிசனம் ஆகிறாரு. அவன் வேண்டாம் என்று சொல்லி கட்டளை இட்டு இருந்தோம், கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி இந்த கர்த்தரிடத்துல வந்து ஞானத்தை கேட்டானோ அதே கர்த்தரிடத்தை விட்டு திரும்பி, எந்த கர்த்தரிடத்துல அபிஷேகம் பெற்றானோ அதே கர்த்தரை விட்டு திருப்பி, எந்த கர்த்தரிடத்துல ஞானத்தையும் அறிவையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றானோ அதே கர்த்தரை விட்டு திரும்பி, எந்த கர்த்தருக்காக ஆலயம் கட்டினானோ அதே கர்த்தரை விட்டு திரும்பி, எந்த கர்த்தரிடத்துல அன்பா இருந்தானோ அதே கர்த்தரை விட்டு திரும்பி. எவ்வளவு தைரியம் பாருங்களா. இதுதான் பாவம். ஆதாம் பாருங்க, பாவம் செய்யறாரு, தப்பு அப்படின்ற உணர்வு அவனுக்குள்ள தப்புன்னு வரல. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தப்பா. தானியேல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீதிமான், அவனுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இருந்துச்சு. ஆனா அவன் சொல்றான், நாங்கள் பாவம் செய்தோம். இன்னைக்கு யார் ஒத்துக்கிறான்? 2 பேர் ஜபாலயத்துக்குள்ள போறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் எதனா பிரச்சனை வந்தா நான் தான் தப்பு பண்ணணும்னு ஒத்துக்கிறீங்களா?
2 பேர் ஜெபாலயத்துக்குள்ள போறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கிறேன். ஆயக்காரன் ஜெபிக்கிறான், பாவியான மேல. ஏன்னா நம்முடைய நீதி அழுக்கான கந்தன் இன்னதான் ஓடனாலும் பரிசுத்தம் அவருடையது. தாழ்மைப்படுங்க. என்னால முடியாது, ஏன் பரிசுத்தம் என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்குது. கீழ்ப்படிதல் என்கிட்ட இல்ல. அப்ப பாவம் எனக்குள்ள வந்துச்சுன்னா நான் இன்னும் பாவியாய் கடினமாய் விலகி போயிடுவேன். அநேகருக்குள்ள பாவம், சபைகளுக்குள்ள வசனம் தெரியும், ஆனா இருதயம் கடினமா இருக்குது. பாவத்தை ஒத்துக்க முடியல, தப்ப ஒத்துக்க முடியல, மனம் திரும்ப முடியல. ஏன்னா ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். இதுதான் முதல் தப்பு, இதை வெறுத்துட்டு வாப்பா. நான் பாவியை நேசிக்கிறேன், பாவத்தை வெறுக்கிறேன். சாலமோன் இருதயம் கடினப்பட்டது. இருதயம் எதை மேல நோக்கி போயிருக்குது? இந்த விருதத்துக்குள்ள எதை நிரப்புறீங்க பாருங்க. சாலமோன் எதை நிரப்புனா? ஆசையும் ஐக்கியத்தையும் அசுத்தத்தையும். நீங்க நம்முடைய இருதயத்தை வசனத்தை வச்சு நிரப்பலாம். நிக்கிற ஆள் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்துல விழுந்துக்கிறாங்க, அவங்கள திருப்புறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு. அப்ப நாங்கள் பாவம் செய்தோமான்னு போய் திருப்புல போய் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. பவுல் அழகா சொல்றாரு, பாவியிலும் பாவி. அவர் சொல்றாரு, எனக்கு பந்தய பொருள் இருக்கிறது, ஆனா பாவியிலும் பிரதான பாவி நான் தான். ஏன் தெரியுமா? ஏன் நீதி கிடையாது. கர்த்தருடைய இரக்கமே, கர்த்தருடைய கிருபையே ஒன்னே ஒன்னு எதிர்பார்க்கிறாரு. அவர் சொல்றதுக்கு நாம செவி கொடுக்கிறோமா? அது யாரனா இருக்கட்டும், வரம் பெற்ற ஊழியக்காரனா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், புறஜாதியனா இருக்கட்டும், ஒன்னே ஒண்ணுதான், காரியம் ஒன்றுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிருமா, கீழ்படிலையா? அவர் மரண பரியந்தம் கீழ்படுத்தி தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார் தேவ பிள்ளையே. இன்னைக்கு எத்தனை இருதயங்கள் எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் செவிட்டு விரியனை போல கதை அடைத்துக் கொண்டார் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்படுகிற இருதயத்தை கர்த்தர் கேட்கிறார். ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்றாரா? முடியலையா? ஜெபம் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? யாரும் பூரணப்பட்டும் கிடையாது. அவர் தான் வருவார், ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான் பூரணப்பட்டவர். நான் என்ன சொல்றேன்னா, முயற்சி பண்றவங்க யாரு? இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு முயற்சி யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கிருபை. ஆமென் சொல்லுவீர்களா? ஆமென் சொல்லுவீர்களா? கர்த்தருடைய அன்பாய் இருந்த சாலமோன் கர்த்தருடைய கோபத்துக்கு ஏற்றவனாய் இருதயத்தை திருப்புனானா. ஆண்டுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். நன்மை செஞ்சாரா தீமை செஞ்சாரா? அவனுக்கு சாலமோனுக்கு நன்மை செஞ்சாரா தீமை செஞ்சாரா? சாலமோனுக்கு கர்த்தர் நன்மை செய்தாரா தீமை செய்தாரா? அவர் பேர் என்ன தெரியுமா? நன்மை செய்கிற நினைப்பதற்கும் எல்லாத்துக்கும் ஓகே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் கடினமா இருக்குது? என்னால சொல்ல முடியும். எத்தனை பேருடைய இருதயம் இன்னைக்கு பாவத்தில் நிறைஞ்சிருக்குது, விட முடியாத பாவம். இருதயத்தை திருப்புறீங்களா, அவர்கிட்ட கொடுக்குறீங்களா? சாமுவேலை சந்திச்சோன்னு கேட்கிறாரு, சொல்லும் அடியேன். பவுல சந்திச்சோன்னு சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? என்ன செய்ய? அப்பா நான் இல்லை, நான் அவ்வளவுதான். நீங்க என்ன செய்ய, என்னன்னு சொல்லுங்க, அதை என்ன பண்றேன்? கேட்கறேன்னு இல்லை, செய்யறேன். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்றேன்? சொல்ல மாட்டேன்னு கேட்கிறேன். இன்றைக்கு சாலமோன் எப்படி விழுந்து போனான்? பித்ததை என்ன பண்ணலையா? சொல்லுங்க, என்ன பண்ணலையா? கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவர் மேல் நல்ல கவனிங்க. இந்த கோபம் என்ன தெரியுமா? சவுலு பட்டயத்துல தற்கொலை பண்ணிக்கிறான். அதை கூட ஆண்டவரால விரும்ப முடியல. ஏன் தெரியுமா? அஞ்சனக்காரத்துல போயிட்டான். ஆனா அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகத்துக்கு கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவன் தற்கொலை கூட ஆண்டவர் அங்கீகரிக்கல. அல்லேலூயா. விழுந்தான், ஆனால் அந்த ஜீவன் போகல. பாருங்க, இங்கே சாலமோன் ஆண்டவர் எப்படி கைவிட்டார் தெரியுமா? எப்படி கோபமா இருந்தா தெரியுமா? 2 முறை சொல்லி பார்த்தாரு. 3ஆவது முறை அடிக்கல, எதையும் செய்யல, அப்படியே கை அவ்வளவுதான், அப்படியே தூரம் போயிட்டு அவ்வளவுதான். எதையும் செய்யல, அப்படியே விட்டுட்டார், அவ்வளவுதான். அக்கிரமம் செய்யறவன், அநியாயம் செய்யறவன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், பாடுறோம். ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கீழ்ப்படிதல் எனக்குள்ள இருக்குதா? எனக்கு தெரியாது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இன்னைக்கு வந்திருக்கிற நாம அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் கொடுக்கிறோமா? அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிறோமா? நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாறுதா? என் சுபாவம் மாறினாதான் வார்த்தை கீழ்படின்னு அர்த்தம். எனக்குள்ள கோபம் மாறுதா? மன்னிப்பு இருக்குதா? எனக்குள்ள அன்பு இருக்குதா? எனக்குள்ள கர்த்தரை உண்மையா தேடுறனா? கர்த்தரை மட்டும் நோக்கி வரனா ஒரு ஆதாயத்துக்காக வரனா, இல்ல மனுஷன் பார்க்கும்படி வரனா, ஏதோ ஒரு காரியத்தை நான் உமக்காக செய்ய விரும்புறேமான்னு வரீங்களா? மனுஷனை பார்த்து வரமா, கர்த்தரை பார்த்து வரமா?
மனுஷனை நோக்கி நிக்கிறோமா, கர்த்தரை நோக்கி நிக்கிறோமா? மனுஷனுக்காய் நிக்கிறோமா, கர்த்தருக்காய் நிக்கிறோமா? மனுஷன் முன்னாடி நல்லவனா நடிக்கிறோமா, கர்த்தர் முன்னாடி நல்லவனா இருக்கிறோமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோன். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அந்த நோக்கம் என்ன தெரியுமா? அந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? உள்ளான மாற்றம். கர்த்தருக்கு ஏற்ற பிதாவின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் மோசே இருந்தான். ஆமீன் சொல்லுவீர்களா? இயேசுவும் தன்னுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தார், வீட்டுக்கு அதிபதி. இன்னைக்கு நான் உண்மையா இருந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படியும். சாலமோன் பாருங்க, விழுந்து போனான். விழுந்து போனது மட்டும் இல்லாம கர்த்தருடைய கோபத்துக்கு பாத்திரனா மாறி போனான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எவ்வளவு ஆசீர்வாதம்! சரி, அவன் பெற்ற ஆசீர்வாதம் கை கொடுத்துச்சா? அவன் வச்சிருந்த நகை, பொண்ணு, வெள்ளி, அவருடைய மனைவிகள், அவருடைய வேலையாட்கள், அவன் கட்டின ஆலயம், அவன் கர்த்தர் கட்டின பிரயாசம், ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தர் விரும்புறார். உங்களுக்கு விரும்புறது என்ன? என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயாக. ஆமென். நீ ராஜாவானாரு, நீ மந்திரினாரு, நீ சாதாரண கடைமட்ட ஊழியனாரு, நீ பெரிய ஊழியக்காரனாரு, நீ அபிஷேகம் பெற்றவனாயிரு, நீ பல வரங்களை உடையவனாயிரு, பல கூட்டங்களை நடத்துறவனாயிரு, உன்னிடத்துல கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அத பவுல் பேதுரு அழகா சொல்றாரு. ஆண்டவர் அழகா பேதுரு பார்த்து சொல்ற, பேதுருவே, நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னு தெரியுமா அர்த்தம்? நீ மறுதலிச்சிட்டுப்பா, வார்த்தைக்கு கீழ்ப்படியில. நீ கீழ்ப்பட்ட பிறகு, நீ வார்த்தையை கை கொண்ட பிறகு, நீ அபிஷேகம் பெற்று வார்த்தையில் நடந்த பிறகு உன் சீஷர்களை சிறப்படுத்து. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினா எப்படி முடியும்? ஆசை யார் மேல இருக்கணும் சொல்லுங்க? ஆசை யார் மேல இருக்கணும்? சாலமோனுக்கு ஆசை யார் மேல இருந்துச்சு? இப்ப உங்களுக்கு ஆசை எதின் மேல? ஹலோ, நான் யாரும் நியாயம் இருக்கல, உங்கள் எதுதான் தெரியும். ஆசை இது மேல இருக்கணும். ரெண்டாவது, ஐக்கியம் எது மேல இருக்கணும்? நேரத்தை கொடுக்கறது இருக்கணும். மூணாவது, எதை பின்பற்றணும்? மனுஷனை அல்ல, ஊழியக்காரனை கூட அல்ல, யார? பைபிள் சொல்லுது, அந்த பைபிளை கேட்டு நடப்பேன். நாலாவது, அவன் கர்த்தருக்கு என்று ஆலயம் கட்டினவன் விக்கிரகத்தை என்ன பண்ணா? பொல்லாத வழியில, ஆமா, பொல்லாத காரியத்தை செய்தான். நான் கர்த்தருக்கு எதனா செய்ய போறேன். பாருங்க, சுவிசேஷம் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. திரும்பலாமா, அப்படியே விட்டுலாமா? இந்த 4 காரியத்தை நம்ம செஞ்சோன்னா நான் விழுந்து போவதில்லை, கர்த்தருடைய கோபம் என் மீது வராது. பாருங்க, அந்த அன்பு அப்படி நிற்கும், அந்த அன்பில் நிலைப்போம். ஆனால் ஒருவனை அன்பா என் கற்பனைகளை கை கொள்ளுவான். கை கொள்ளலாமா? எத்தனை பேருக்கு ஆசை? அப்படி கை கொள்றதுக்கு தான் அபிஷேகம். ஆவியானவர் மேல் வருவார், நீங்கள் பலன் அடைந்து சமாரியா முழுவதிலும். அன்னைக்கு ஏதோ கையை தட்டி நிரம்பிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு மசுத்தமான காரியத்தை சேர்த்துக்கல. சவுல் சாமுவேல் கிட்ட போனப்ப ரிட்டன் வரப்ப என்னாச்சு? இருதயம் வேற இருதயம், மாறப்பட்ட இருதயம். இந்த அபிஷேகத்துக்கு தெரியுமா? கர்த்தருடைய காரியத்தை செய்யறதுக்கு. அல்லேலூயா. அவர் கற்பித்ததை நம்ம செய்யலாம். கற்பித்ததை, கர்த்தருடைய கோபம் அவர் கூட யார் கற்பித்ததை? இப்ப நான் பேசினுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், என்னை மறைத்து கர்த்தர் பேசினுக்கிறாரு. அவர் உன்னிடத்துல பேசுகிற அந்த அனுபவத்துக்கு பேர் தான் அபிஷேகம். வசனத்தினால உணர்த்தி உன்னை நடத்துகிற அந்த அனுபவத்துக்கு பேரு அபிஷேகம். அவர் காட்டுகிற வழியில நடந்து வசனங்களை கை கொள்ளலாம். ஆமென் சொல்லுவீர்களா? ஆனா இந்த உலகத்துக்கு ஏத்த ஒத்த